ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, இதையெல்லாம் விட்டு விடுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். எதெல்லாம் நம்ம விட்டு விடணும்? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்கிறோம் வாசிக்க முடிகிறது. சூரியன் கீழே நான் பட்ட பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன் என்று என்ன செய்யப்படுகிறது? சாலமோன் ஞானி மூலமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. சூரியனு கீழே நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசத்தின் மேலே எவ்வளவோ நம்ம ஆசைப்படுகிறோம். அந்த ஆசை நமக்கு நடக்காமல் போகும் பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறதுனா, எனக்கு இது நடக்கலையே, இப்படி எனக்கு தடையாக இருக்குது, சில மனிதர்கள் எனக்கு தடை செஞ்சிட்டாங்களே என்று சொல்லி சில மனிதர்களை நினைத்து அவரிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிடிவாதம் காண்பிக்கிறோம். இந்த பிடிவாத குணத்தின் நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். பேசாதபடி பிடிவாதம் பண்ணுகிறோம், தீமை செய்வதற்கு பிடிவாதம் பண்ணுகிறோம். இல்லை என்று சொன்னால் அவளுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்வதற்கு பிடிவாதம் பண்ணுகிறோம். இன்றைக்கி இந்த பிடிவாத குணத்தை என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில இருதயத்துக்குடைய காயங்கள், சில பேசுகிற வார்த்தைகள், சில செயல்கள், சில காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே காயப்பட்டிருக்கிறதா, இல்லைன்னா மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியத்தில் விட்டுடுங்கன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் நடந்த காரியத்தை குறித்தே நினைக்கிறது, கடந்த காலத்தை குறித்தே பேசுகிறது. எப்போ நம்ம கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ புதிதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. எப்பொழுதுமே கடந்த காலத்தில் மறக்கணும். அதான் முந்தினவை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது என்ன செய்யும்? தோன்றும் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கோம்னா கடந்த காலத்தை நினைக்காதீங்க, கடந்த காலத்தை மறந்துடுங்க. அது இழப்பாக இருக்கலாம், பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், நடந்த ஏதோ ஒரு காரியங்கள் தடையாக இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு கடந்த காலத்தை விட்டுடுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு கூட ஒப்பிடுவதை விட்டுருங்க. உங்கள் குடும்பத்தை மற்றவர்களிடத்தில் ஒப்பிடுறீங்க, பிள்ளைகளை ஒப்பிடுறீங்க, மனைவியை ஒப்பிடுறீங்க, பெற்றோர்களை ஒப்பிடுறீங்க, உங்கள் வேலையை ஒப்பிடுகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடுங்க. இப்படி ஒப்பிட்டு நமக்குள்ள என்ன செய்யணும்? மனக்கசப்புகள் வருகிறது, பிரிவினைகள் வருகிறது, மகிழ்ச்சி இழந்து போகிறோம், சந்தோஷத்தை இழந்து போகிறோம். எல்லாத்தையும் இழந்து போகிறதுக்கு காரணமே நம்ம மற்றவர்களோடு கூட ஒப்பிடுவது. எப்போ மற்றவர்களோடு கூட நம்ம ஒப்பிடுகிறோம் என்றால், கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம் என்று, கர்த்தர் எனக்கு தந்த வேலை என்று, கர்த்தர் எனக்கு தந்த திருச்சபை என்று நம்ம எப்போ நினைக்காம போகிறோமோ அப்போ தான் எனக்கு இதெல்லாம் குறையாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்குது, அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது, அவங்க குடும்பத்துக்கு நடக்குது, என் குடும்பத்துக்கு நடக்க மாட்டேங்குது என்று மற்றவங்களை பார்க்காம நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு விசேஷத்தை தான் படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஒன்றாகவே கர்த்தர் படைக்கலை. அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிடுவதை விட்டுட்டு கவலைப்படுவதை விட்டுருங்க. எப்போ நம்ம மற்றவர்களை ஒப்பிடுகிறோமோ இதனால் நமக்குள்ளே கவலைப்படுகிறோம். 5 காரியத்தை நம்ம விட்டுடணும்னு சொல்லி இப்போ என்ன செஞ்சுருக்கிறார்? ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்படி என்றால் பிடிவாத கவனத்தை என்ன செஞ்சுருங்க? விட்டுருங்க. கடந்த காலத்தை விட்டுருங்க, காயப்படுத்துகிறத விட்டுடுங்க, ஒப்பிடுவதை விட்டுடுங்க, அது மாத்திரமல்ல கவலைப்படுகிறத விட்டுடுங்க. இப்படி இந்த 5 காரியத்தை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் விட்டுடுங்க, மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், மேன்மை வரும், எதிர்பார்க்கிறது நடக்கும். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.